குபேர யோகத்தை ராஜ யோகத்தை கையகப்படுத்திய ஒரு ராசினா அது நீங்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனி பகவான் உடம்புல உட்கார்ந்து 3, 7, 10 மூணுத்தையும் பார்க்கிறார். 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்த்துட்டார். 7ஆம் இடமாகப்பட்ட குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானம் உங்களுடைய திருமண யோகத்தை பார்க்கிறார் சனி பகவான். சனி திருமண யோகத்தை பார்க்கும்போது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ரொம்ப நாள் பிரச்சனை சார், எதுக்கு எடுத்தாலும் சண்டை. சில பேர் இன்னும் கல்யாணமே பண்ணிக்காம லிவிங்னு சுத்திட்டு இருக்கவங்களாம் இருக்கான். தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா. இதே பிடிச்சி போய் ரொம்ப வருஷமா 40 வயசு ஆச்சு, இன்னும் நான் லிவிங்லேயே இருக்கேன். நீ லிவிங்ல இருந்ததெல்லாம் போதும், கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த சனி பகவான் 7 பார்க்கும்போது திருமண யோகம். ஒருத்தரோட மாங்கல்ய தாரணம் பண்ணிட்டு அவங்களோட வாழ்றது பேர் தான் மதிப்பு, அதுதான் குடும்பம். புஷ்பான்னா பேர் இல்லை பிராண்டு அப்படிங்கிற மாதிரி, மீனராசின்னா பேர் இல்லை பிராண்டு. உங்களை பிராண்ட் ஆக்கிடுவார். நீங்க தான் ஒரு ரோல் மாடலா இருப்பீங்க மற்றவங்களுக்கெல்லாம். 10 குடைய குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 4 இருக்கக்கூடிய குரு பகவான் வீடு, மாடு, மனை யோகங்கள் எல்லாம் தரார். குரு பகவான் உங்களுக்கு அத்தனை அற்புதங்களை தரார். ஒரே ஒரு சின்ன தப்பு, 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு தேவையற்ற சகவாசத்தை உருவாக்குவார். என் ஃப்ரெண்டு, என் மச்சான், என் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு, ஜாமீன் கையெழுத்து போடுறது, போலீஸ் ஸ்டேஷன் போறது, பஞ்சாயத்து பண்றது, சாமி சரணம், அதை மட்டும் விட்டுருங்க. அது மட்டும் வேண்டாம். எவனுக்காகவும் ரெக்கமெண்டேஷன் பண்ணாதீங்க, யாருக்காகவும் நீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தேவையற்ற நம்மளுடைய உத்தரவாதத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் வரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க.